அன்பான ஜோதிட நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சுபம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார், ஜெனட்டிக் ஆஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ரிஷப ராசி அன்பர்களின் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும். பொதுவாகவே இந்த ராசி பார்த்திங்கனாலே இவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அவங்க கடந்து வந்து போகுதுன்னு இந்த வீடியோ முழுசாக கேளுங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 60 வயது உள்ள ஒரு நபர் இந்த வீடியோவை கேட்டால், ஆனால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது, இதெல்லாம் கடந்து வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 30-35 வயசு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பாதி நடந்திருக்கும்பாங்க. அப்போ மீதி இருக்கிற வாழ்க்கையை நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அப்போ ஆண் பெண் இருவருக்குமே இது சமமான பலாபலன்கள் இருக்குது. அதை சொல்ல போகிறேன். பொதுவாகவே இந்த மேச ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போதே அழகு சார்ந்த விஷயங்கள் அதிக நாட்டம் உண்டு. பொதுவாகவே இந்த ராசிக்கு பலாபலன் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, அழகில் குறைக்க வைக்கக்கூடாது. ஏன்னா சுக்கிரனோட அம்சம் அதோட எப்பவுமே அதோட வைப்ரேஷன் நம்ம பயன்படுத்திக்க சொல்லுவோம். இவங்க குயிக்காக சீக்கிரம் எந்திரிச்சு குளித்து ஒரு கடவுள் நம்பிக்கையோட ஒரு சில மந்திரங்கள் சொல்லிட்டு வரும்போது இன்னும் பலிதம் அடையும். இவங்க ராசிக்கே பார்த்திங்கன்னா, பெண்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே இவங்க இருக்கிற மாதிரி ஆயிரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ ஆணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் பெண் நபர்கள், அத்தை வர்க்கங்கள் அவங்க கூட பார்க்குற மாதிரி வந்துடும். இவங்க வீட்டு பக்கத்தில் பொதுவாக ஒரு ஹாஸ்டல், ஒரு டெய்லர், ஒரு துணி சம்மந்தப்பட்டவங்க, ரோல் கோல்டு சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரைட்டான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஏரியாவிலே ஒரு மிடில், அதாவது சார் இந்த பக்கம் ஒரு 5 வீடு, இந்த பக்கம் ஒரு 5 வீடுக்கு நாங்கள் சென்டரில் இருக்காங்க அப்படி எதாவது அமையுது அப்படின்னா அந்த இடம் கரெக்டாக இருக்கும். இதே கிராமமாக இருக்குதுன்னு வைங்களேன், ஆடு மாடு அருகில் பார்த்தாலே தெரியும். அப்புறம் இந்த பசுமாடெல்லாம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து போகுது, எங்கள் வீட்டில் வந்து தான் சாப்பிடுது, தண்ணி குடிக்குதுன்னு நிறைய கதைகள் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வீடு சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்து இருப்பது உங்களுக்கு இதாக இருக்கும். இதே சிட்டியாக இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஏடிஎம், ஒரு பேங்க்கு பக்கத்தில், ஒரு சினிமா தேட்டர் இங்கேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ள, ஒரு பியூட்டி பார்லர் வீட்டு பக்கத்துலேயே, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களே ஏன் ஒரு சில இடத்துல இந்த ராசிக்காரங்களே பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். இந்த ராசிக்கு கவரிங் நகைகள் ரொம்ப யோகம்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு கவரிங் சம்மந்தப்பட்ட பொருள் அப்பப்போ பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லுவோம். எப்பவுமே அழகுக்கு மட்டும் குறைய இருக்கக்கூடாது. பர்ஃப்யூம் சம்மந்தப்பட்டது பயன்படுத்த வேண்டிய ராசி சுக்கிரன் அம்சம்னால. சரி, இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக திருமணத்துலேருந்து குழந்தை வரப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் இவங்க குடும்பஸ்தானத்தில், இவங்க குடும்பத்தில் ஒரு ஆசிரியர், வக்கீல், ஜோதிடர் வர வாய்ப்புண்டு. அப்போ இவங்க இயற்கையாகவே இவங்களுக்கு வாக்குப்பளிதம் இருக்குது. இவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் டீச்சராக போகணும்னு விருப்பப்படுறாங்க, இவங்க குழந்தைகளாக இருக்காங்க, ஆனால் கன்ஃபார்மாக அனுப்புங்கன்னே சொல்லுவோம். ஒரு சிலருக்கு இவங்க பக்கத்து வீட்டில் அமையும். எங்கள் வீட்டு பக்கத்தில் தாங்க வக்கீல், எங்கள் வீட்டு பக்கத்தில் தாங்க லாயராக இருக்காங்க அப்படின்னு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டீச்சரு, பேங்க்கு, இந்த மாதிரி எல்லாமே இயற்கையாகவே அமைஞ்சிரும். என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேஷன் அப்படி ஈர்த்து அந்த இடத்துல அமர வைக்க போகுதுங்கிறது மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு குறி சொல்கிறதோ ஒரு மந்திரம் சொல்வதோ இன்னும் சிறப்பாகும். நீங்கள் நல்ல வார்த்தைகள் ரொம்ப பயன்படுத்த வேண்டும். ஏன்னா உங்களுக்கு வாக்குப்பளிதம் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னது பிற்காலம் இல்லை, எல்லா காலத்துக்கும் ஒரு இதாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது உறுதியிட்டு சொல்லிட வேண்டாம். ஏன்னா அது நல்ல விஷயமாக சொல்லும்போது நல்லாயிருக்கும். தவறான விஷயத்தை கொஞ்சம் கவனித்து சொல்லணும். நீங்கள் வாக்கு கொடுத்தா தவறாத ராசி. ஒரு நிமிஷம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டா கன்ஃபார்மாக இதாக இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு சில பேங்க்கு அக்கௌண்ட் வைக்க சொல்கிறேன், மிகுந்த யோகமாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரூர் வைசியா பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இதெல்லாம் இயற்கையாகவே வைக்க சொல்லுவேன். இது பொருளாதாரத்துக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கை ரொம்ப விரும்புவாங்க. இந்த ராசிக்காரங்களோட தன்மை அப்படி தான். இவங்க ஒரு பொதுவாகவே நீச்சல், நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க பாருங்கள், சார் இப்போ தான் ஒரு அருவியில் குளிச்சுட்டு வந்தேன், ஒரு ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்தேன், எனக்கு டக்குன்னு ஒரு நல்ல விஷயம் வந்தது. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய விஷயம் உண்டு. இந்த விஷயத்துக்காரங்க இந்த ராசிக்காரங்க ஒன்று விஷயத்துக்கு கவனம் இருக்கணும். உங்களுக்கு நல்லது கெட்டது அனைத்துமே காரணம் நீங்கள் தான். என்ன ரீசன்னா, உங்கள் 1ஆம் அதிபதி தான் 6ஆம் அதிபதியாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் யார்கிட்ட ஏற்படுதுன்னா அதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக உறவுகளை கையாள வேண்டிய ராசியில் நீங்கள் ஒன்று. வேலை வாய்ப்பு இயற்கையாகவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலையில் இருக்கும், வேலையில் மதிப்பு மிக்கதாக இருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்கள் மேலதிகாரிகள் ஒரு லேடிஸாக இருப்பாங்க,
அங்கே கூட கூட ஒர்க் பண்ணுறவங்க பெண்கள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உங்கள் வீடு வாங்குறத பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். உங்களுக்கு மாடி வீடு கட்டுற யோகம் உண்டு. பெரிய வீடு கட்டுவீங்க. சொல்லுவாங்க அந்த காலத்திலே மெத்த வீடு கட்டின குடும்பம், அந்த காலத்திலே ஒரு நிறைய மாடுகள் வச்சு வளர்ந்த குடும்பம்னு சொல்கிற அம்சம் உள்ளது. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 தெரு இல்லை 5 தெருக்குள்ளே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இல்லை ஃபயர் சர்வீஸ் குவார்ட்டர்ஸு இந்த மாதிரி நிறையா பேர் தங்கியிருக்கிற அம்சம் உள்ள இடமா இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி இடத்த சூஸ் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அருகில், ஒரு இபி குவார்ட்டர்ஸ் அருகில் நீங்கள் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அதாவது சிட்டியின் மையப்பகுதியில் அமையக்கூடியது. நிறைய ராசிக்காரங்க நான் நிறைய நேரத்தில் ரிஷப ராசிக்காரங்களை கூட்டுடுப்பாங்க. மையப்பகுதியில் இருக்கிற இடம் முடிக்க வைக்கிறது இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க. இடம் வீடில் ஒரு ஃபைனலைஸ் ஆகலை, அப்போ ரிஷப ராசிக்காரங்க தேவை. இதில் ஒரு அரசு அதிகாரி சேல்ஸ் பண்ணுறாங்க, அந்த இடம் எனக்கு வேணும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்காங்க, அவங்க வீடு வைக்கிறாங்க, ஆனால் எனக்கு கட்டுப்படி ஆகிற அளவுக்கு வேணும்னா ஒரு ரிஷபராசிக்காரங்க அப்ரோச் பண்ணால் அது முடிஞ்சிடும். அப்போ ஒரு புரோக்கராக இருக்கிறவங்கள உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசியை கூட்டிகிட்டு போய் பேசுவது சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே பெருமாள் சம்மந்தப்பட்ட மந்திரங்கள் அடிக்கடி சொல்லிக்கங்க, இன்னும் உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும். சரி, திருமணம் அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்ப்போம். திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனைவி ஒரு சில நேரத்தில் வெளி மாநிலத்திலேருந்து எடுப்பது சிறப்பு. உங்கள் ஜாதகத்தில் பூர்வீகத்தில் இல்லை அப்படின்னா நேராக அவங்க குடும்பத்தில் வெளிநாட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க, பூர்வீக ஊர் இதுங்க, ஆனால் அவங்க தங்கியிருக்கிறது இந்த ஊர், இப்படி அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி அமைஞ்சால் தான் நல்லாவும் இருக்கும். மனைவி பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ள மனைவியாக இருப்பாங்க. மனைவின்னு சொல்கிறேன், இதை பெண்ணாக இருந்தால் கணவன் எடுத்துக்கங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஜாதக ரீதியாக வெளியூர் செல்ல வாய்ப்புள்ள அம்சம் இருக்கிறனால வெளியூர் இதெல்லாம் போயிட்டு வருவது சிறப்பு தான் இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மனைவி பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம், ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தேன், உடனே பொண்ணு அமைஞ்சது. ஒரு வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வந்தேன், பொண்ணு அமைஞ்சது. நல்லா கவனிக்கணும், பரிகாரமே இதுதான். ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் தாமதம், பரிகாரம் என்ன? ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துட்டு வந்த உடனே திருமணம் நிச்சயமாகும். கோயில் கும்பாபிஷேகம் பக்கத்தில் இல்லை சார், என்ன பண்ணுறது? அப்போ ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு, பிற மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு சும்மா ஒரு டூர் போயிட்டு வாங்க, திருமணம் நடக்கும். இந்த ராசிக்காரங்க அவங்க 12 செவ்வாய் ராகு அந்த அம்சம்லாம் இருந்தது. நான் ஒன்றும் இல்லை, நார்த் இந்தியாவில் ஷீரடிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு வந்தோடனே திருமணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போ உங்கள் ஜாதகமே மற்ற கிரகம் எடுக்கவே இல்லை, இந்த சந்திரனோட 12ஆம் நிலை 7ஆம் நிலை வச்சே சொல்ல முடியுது அவங்க திருமணம் எப்படி அமைய போகுது அப்படின்னு. இவங்களுக்கு அடுத்து குழந்தை பிறப்பு. குழந்தை வருமானம் இயற்கையாக செல்லும், குழந்தை நல்ல பேச்சாளியாக இருப்பாங்க. இவங்க குழந்தையின் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். குழந்தைகள் அறிவாளியாக இருப்பாங்க, ஏதோ ஒரு கலைத்துறை. இந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் டான்ஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அப்புறம் ஒரு சிங்கிங், இந்த மாதிரி தான் சேர்த்து விடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ரிஷபராசிக்கு அந்த அம்சம் இருக்குது, அவங்களே ஒரு சிலது பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க குழந்தைக்கு அந்த அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல சிறந்தவங்க. இவங்க குழந்தைக்கு சிறந்த பேச்சாளியாக வாய்ப்பு உண்டு. அதனால் மேடை சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நீங்கள் அனுப்புறது பெட்டராகவும் இருக்கும். சரி, பூர்வீக சொத்தை பற்றி பேசுவோம். இப்போ பூர்வீக சொத்துன்னு பார்த்திங்கன்னா பிரச்சனை உண்டு, பிரச்சனைக்கு பின் லாபமும் உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல இவங்களுக்கு லாபம் உண்டு, கன்ஃபார்மாக கிடைக்கும். அப்போ பூர்வீக சொத்து பார்த்திங்கன்னா சார் ஒரு கேஸ் நடக்குது, ஒரு விஷயம் முடிவுக்கு வருமா அப்படின்னு நீங்கள் தயங்கவே வேண்டாம், உங்களுக்கு கன்ஃபார்மாக பூர்வீக சொத்து உண்டு. தாமதமே தவிர தடை இல்லை அப்படின்னு நீங்கள் இயற்கையாகவே புரிஞ்சுக்கணும். இதில் உங்களுக்கு என்னென்ன பூர்வீக சொத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லுவோம். பூர்வீக சொத்தில் ஒரு கேஸ் இருக்குது, ஒரு 10 பேர் கையெழுத்து போட வேண்டிய சொத்தாக இருக்குது சார், என்ன பண்ணுறது? அப்போ ஒரு ரிஷபராசி வக்கீலாக இருக்கலாம், ரிஷபராசி என்ன பண்ணுறாங்க, முன்னாடி நின்று ப்ராசஸ் பண்ணுங்கள் சார், நீங்கள் போய் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஒரு முடிவுக்கு ஒரு கன்வீன்ஸ் ஆகிறாங்க, ஏன்னா இவங்க அமைப்பு அப்படி இருக்குது. அப்போ இவங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் உண்டு. இவங்களுக்கு இந்த செல்வ மகள் திட்டம், இவங்க குழந்தைகளாக இருந்தால் செல்வ மகள் திட்டமாக இருக்கலாம், இந்த கவர்மெண்ட்டு மகளிர் சுய உதவி குழு இந்த மாதிரி பெண்களாக இருந்தால் இதெல்லாம் கன்ஃபார்மாக சேருங்கன்னு சொல்லுவோம். இதன் மூலம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இவங்க சின்னதாக சேர்த்து வைக்கிறது, சிறு சேமிப்பு தான் இவங்களுக்கு பெரிய லாபம். இவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம், கடன் தேவைன்னா தான் வாங்கணும். கடன் வாங்கி சிக்கிற ராசியில் முக்கியமானது இந்த ரிஷபராசியாக இருக்கும். வாழ்க்கையில் இது பாருங்களேன், இது கடன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டாமல் ஸ்கிப் ஆகிரும். கடன்காரன் ஒரு சிலர் தவறாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும்.
கிரெடிட் கார்டுக்கு அமைப்பே இல்லாத ராசி. பொதுவாக கிரெடிட் கார்டு வாங்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். கிரெடிட் கார்டு வாங்கினா என்ன ஆகும்னா, ஒன்று கட்ட மறந்துப்பாங்க. சார் கிரெடிட் கார்டு நான் வாங்கவே இல்லை, பில்லை போட்டுட்டான். நான் கிரெடிட் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அவன் இது பண்ணலை. இந்த மாதிரி பல இந்த கடன் சார்ந்த விஷயங்களாக தான் நடக்கும். இதே இதில் வீடு சம்மந்தப்பட்டது கடன் வாங்கிட்டு இவங்க கடன் வீடுக்கு அடைச்சிருப்பாங்க. இந்த நோ அப்ஜெக்ஷன் வாங்குறதுக்குள்ள படாத பாடு பட்டதில் இந்த ரிஷப ராசி ஒன்று. எல்லாமே இந்த கடன் சம்மந்தப்பட்டு தான். இதே உறவு வகையில் கடன் வாங்கிட்டாலும் தொந்தரவு தான். முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கையில் ஒரு 50% பணம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த இடமோ சொத்தோ வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. ஏன்னா நீங்கள் வாங்குகிற சொத்தெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பல மதிப்பு கூட போகிற சொத்தாக இருக்கும். அந்த பாயிண்ட் இது. ஒரு சில நேரத்தில் என்ன சொல்லணும்னா, உங்கள் பேரில் கடன் வாங்க முடியலன்னா உங்கள் மனைவி, உங்கள் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். சரி, தொழிலுக்கு போவோம். தொழில்னு சொன்னாலே தனித்து பண்ணலாமா இல்லை கூட்டு தொழில் பண்ணலாமா, கடன் வாங்கி தொழில் பண்ணலாமான்னு இன்னும் எத்தனையோ பிரிவு இருக்குது. முதல்ல உங்களுக்கு உங்கள் தந்தை என்ன தொழில் பண்ணாரோ அதே தொழில் எடுத்து செய்வது சிறப்பு. நான் ஒரு சாஸ்திரத்துக்காகவே என்ன சொல்லுவேன்னா, அப்போ ஒரு தொழில் பண்ணியிருப்பார், அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு சிறிதளவு பண்ணுங்கள், அதை பண்ணிக்கிட்டே உங்களுக்கு விருப்பமான தொழிலை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்ததில் உங்களுக்கு லாபம் ஒன்று. ஒரு பொருளை ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு விற்பாங்க இல்லையா, அது உங்களுக்கு இதாக இருக்கும். கப்பலில் ஒரு ப்ராடக்ட்ஸ் அனுப்புறது, இந்த கொரியர் மூலம் அனுப்புறது, ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இதாக இருக்கும். நிறைய பேர் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்காரங்க ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன். அவங்களுக்கு நான் சொன்னேன், சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். இந்த திருப்பூர்லேருந்து ஒருத்தர் கேட்டார். அப்புறம் சொல்லும்போது அவர், சார் வெளிநாடு பாம்பே 1008 செக்கிங் இருக்குது சார் அப்படின்னாரு. நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஈஸியாக கிளியர் ஆகி ஒரு 2 பரிகாரத்துக்குனால கரெக்டாக அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் கரெக்டாக முடிஞ்சது. அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு இயற்கையாகவே அமைகிற ராசியில் இந்த ராசி உண்டு. இதில் கூட்டு தொழில் பண்ணலாமா, கூட்டு தொழில் தவிர்ப்பது நலம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கரெக்டாக பேசிக்கிட்டு போடுவது நலம். இவங்க உங்களுக்கு கூட்டு தொழில் ஆரம்ப நிலையில் இருந்துட்டு பிற்காலத்தில் தனித்து செய்வது தான் சிறப்பாக இருக்கும். எக்காரணத்து கொண்டும் சித்தப்பா நடவடிங்க, சித்தப்பா உறவு வகையில் கூட்டு சேர்ந்து பண்ணலாமான்னா வேண்டாம். சார் அண்ணன் கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, அமைப்பு குறைவு வேண்டாம், தனித்து பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு புது நபர்களாக இருக்கலாம், ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், இல்லை வெளிநாட்டிலிருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம். இதுதான் உங்கள் ஜாதக ரீதியான இருக்கிற அம்சம். சரி, இதில் ஒரு சில தொழில் வகைகள் பார்க்க சொல்லுவேன். சார் எனக்கு பாரம்பரியமிக்க ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு பண்ணுறது, பிராண்டிங் இருக்கும் இல்லையா, ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ண விரும்பக்கூடிய ராசியில் இந்த ரிஷப ராசியும் ஒன்று. டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், பியூட்டி பார்லர், நிறைய பேர் பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்டது வைக்க சொல்லியிருக்கேன். கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது நிறையா பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல், இந்த எடிட்டிங் பண்ணுறது, விஎஃப்எக்ஸை பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க வந்துடுவாங்க. கம்ப்யூட்டர் சார்ந்த இதில் ஒரு அழகு சாதன பொருட்கள், அதாவது மேக்கப் மட்டும் அழகு சாதனம் கிடையாது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதுலேயும் ஒரு அழகுபடுத்துதல் இவங்களுக்கு ரொம்ப இயற்கையாகவே அமையும். இவங்க சம்மந்தப்பட்டதில் இந்த பெயிண்டிங், பொதுவாக நிறைய பேர் பெயிண்டிங் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன், அந்த தொழிலில் இவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு மேன்மை கொடுக்கக்கூடியது. நிறைய பில்டர் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க கட்டிங்கன்னா இன்டீரியர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவேன். சரி, நீங்கள் ரிஷபராசின்னு வச்சுக்கோங்க, உங்கள் இன்டீரியரில் கவனம் செலுத்தணும். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஆர்ச் இருக்கும் இல்லையா, இந்த கிச்சனில் ஏதோ ஒரு ஆர்ச்சாவது ஒன்று போட்டுக்காங்கன்னு சொல்லுவேன். அந்த ஆர்ச் இருந்தாலே உங்களுக்கு யோகம். கிச்சனாக இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம். நீங்கள் ஆர்ச் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் வீட்டில் ஆர்ச் இருக்குது அப்படின்னு. சரிங்களா? அந்த பேங்க் விஷயமும் ஒன்று சொல்லியிருந்தேன், கரூர் வைசியா பேங்க்கு, இந்த மாதிரி அந்த விஷயம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு அந்த ஃபோன் வகையில் விவோ அப்படின்னு ஒரு ஃபோன், இவங்களுக்கு இயற்கையாகவே விவோங்கிற ஃபோன் அமையும், ரியல்மி அப்படிங்கிற ஒரு ஃபோன் வகைகள் இவங்களுக்கு அமையும். அது கொஞ்சம் நாட்டம் இவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இவங்க சம்மந்தப்பட்டதில் நாட்டம் இயற்கையாகவே இவங்களுக்கு அப்படி தான் அமையும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, சார் வெளிநாட்டில் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். வெளிநாடு சார்ந்த பிஸ்னஸ் போகும்போது 1க்கு 2 முறை விசாரிக்கணும். வெளிநாடு வாய்ப்பு இருக்கானா இருக்குது. கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டதில் இன்னும் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டிய ராசியில் இந்த ரிஷபராசி. சரி, இந்த ரிஷபராசியில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ணால் அவங்களுக்கு கடவுள் சம்மந்தப்பட்ட பண்ணால் இன்னும் மேன்மை அடைவாங்க. இவங்களுக்கு மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட கடவுள் கும்பிடும்போது இன்னும் அதிக வளர்ச்சி. இவங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு தடை சம்மந்தப்பட்டது ஏற்படுதுன்னா, குரு பகவானுக்கு போய்
ஒரு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தால் ஒரு தடை விலகுன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பொதுவாகவே இந்த புல்வெளி சார்ந்த இவங்க வீட்டில் நிறைய பேர்த்துக்கு ஒரு டெவலப்மெண்ட்டே வரலன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, வீட்டில் ஒரு புல்வெளி ஒரு லேண்ட் மாதிரி போட்டுக்காங்க. அது என்ன நடக்கும்னா ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துரும். ஒரு சிறு புல்வெளியோ ஒரு செடியோ இதெல்லாம் பூச்செடி ரோஸாக கூட இருக்கலாம், இல்லை கலரான பூக்கள் இருக்கலாம், இதெல்லாம் வைங்க, ரொம்ப முன்னேற்றம் கொடுத்துரும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தடங்கள் இன்னொரு மேலுமே அடையணும். பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. அகத்திக்கீரையாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், இதை கொடுத்தா டெவலப் ஆகிடும். இதில் பூம்பும் மாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி வீதியாக வரும். அந்த மாதிரி மாடு உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு சிறு தொகை கொடுப்பது உங்களுக்கு வளர்ச்சியே. இவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் கவனம் செலுத்த வேண்டிய ராசி. ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், இவங்களுக்கு ஆள் பாதி ஆடை பாதி. அப்போ இவங்க ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்டது ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். இவங்க நண்பர்கள் பார்த்திங்கன்னா பேங்க்கு செக்டாரு டீச்சராக கூட இருப்பாங்க. நான் அவங்க கூட உறவு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுவேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க நண்பர்கள் இருந்தும் உறவினரில் இந்த பேங்க்கு டீச்சரு வக்கீல் இருந்தால் கிடைக்கக்கூடிய அம்சம் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு நான் ட்ரை பண்ணணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு சொன்னால் உறுதியாக கிடைக்கும். இந்த ராசிக்கு உறுதியாகவே கிடைக்கக்கூடிய ராசி அம்சம் உண்டு. இதில் கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா கூட இன்னொன்று பேரலாக பண்ண தோணும். ஒரு தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் பொதுவாகவே இவங்களுக்கு 2 வருமானம், வேலையில் ஒரு வருமானம், பிஸ்னஸில் ஒரு வருமானம், இல்லை 2 பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி அமையும். சரி, என் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேலையாட்கள் எந்த மாதிரி ஆட்கள் போடலான்னா பெண் ஒரு சம்மந்தப்பட்டது போடணும். ஒரு வயதான பெண்ணாக இருக்கலாம், பெண் சம்மந்தப்பட்டது இருந்தால் இன்னும் யோகம். இவங்களுக்கு இவங்க கடை சம்மந்தப்பட்ட ஸ்தாபனத்தில் ஒரு நீர் ஒரு பாட்டு மாதிரி வச்சு ஒரு சொம்பு மாதிரி வச்சு அதில் பூக்கள் போட்டு வைக்கிறது இன்னும் ஒரு குபேரத்தன்மையை கொடுக்கும். இவங்க டேபிளில் ஒரு காமதேனு படம் இல்லை விஷ்ணுவோட அம்சம் கொண்ட படங்கள் வைப்பது இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். இது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி வேறு சந்தேகங்கள், வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் முழு விளக்கங்கள் கொடுக்குது. அது தவிர தனிப்பட்ட முறையில் ஜாதகம், பிரசன்னம், மேரேஜ் மேட்சிங் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஃபுல் விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அடுத்த வீடியோவிலும் திருப்பி அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மிக்க நன்றி.